ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஆணுக்குள்ளேயும் சில தாய்மை குணங்கள் இருக்கும். இறக்கப்படுறது, ஒருத்தவங்களை பார்த்தா ஹெல்ப் பண்றது, அது ரசிக்கிற மாதிரி இருக்கும். அது அவ்வளவு ரேஷியோ இருந்தாலும் அழகா இருக்கும். ரொம்ப பொம்பளை மாதிரி இருந்தா நம்மளால என்ன ஏதோ மிஸ் ஆகுது இல்ல அப்படி தோணும். பெண்ணும் அதே மாதிரிதான். பெண்மை ஹைலைட்டடா இருக்கணும். கொஞ்சம் வீரம், கொஞ்சம் தைரியம் வந்து அது ரசிக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளவு தைரியமா இருக்காங்க அப்படி. அந்த ரேஷியோ அவ்வளவு இருந்தாலும் அழகா இருக்கும். அதுக்கு மிஞ்சி போச்சுன்னா நல்லா இருக்காது. ஓரளவுக்கு தான் எல்லாமே அழகா இருக்கும். ஆண்டவர் எவ்வளவு படைச்சாலும் அப்படி. இதுல ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களும் சரி, பெண் பிள்ளைகள் ஆண் உடைகளை அணிந்து கொடுக்குறாங்க. நம்ம கலாச்சாரம் மாறுது ரொம்ப ஈஸியா நம்ம நினைச்சுக்கிறோம். ஆண் பிள்ளைகள், இது வேதத்தின் படி பார்த்தோம்னா அஸ்தரோத்தின் ஆவி. அஸ்தரோத் என்ற பெண் தெய்வம் தன்னை ஆணாக பாவித்துக் கொள்ளும். அவங்களுக்குள்ள அது எல்லா ஆண் பூஜாரிகளை வச்சிருக்கோம். பூஜை நடத்தும் பொழுது அந்த பூஜாரிகள் பெண்களை போல ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். தெரியுமா உங்களுக்கு? நான் இந்த ஜெண்டரை ஏன் பேஸ் பண்ணி நான் சொல்றேன்னா, பெண்ணுன்னா பெண்ணு மாதிரி தான் இருக்கணும். அது கலாச்சாரத்தை பொறுத்து எதுன்னு நான் சொல்லல. இந்த ட்ரெஸ் தான் அந்த ட்ரெஸ் தான் நான் சொல்லல. ஆனா பார்த்தா பொம்பளை பிள்ளைனா பொம்பளை பிள்ளை, பார்த்தா பையனா பையன், அப்படிதான் இருக்கணும். அதுல ஒரு மாற்றம். நான் ஈக்விட்டி, நான் பையன் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன், நான் பையன் மாதிரி தான் இருப்பேன். சில காரியங்களை ரசிக்கலாம், எல்லாத்தையும் ரசிக்க முடியாது. நான் தனியா நின்று நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன வேணா சொல்லலாம். நான் ஒண்ணு சொல்றேன், ஆணும் பெண்ணும் ஒண்ணுதான். ஆண்டவர் ஒன்னாதான் படைச்சிருக்கிறார். ஆனா சிந்தையிலிருந்து மூளை, நரம்பு, செயல்பாடு, ஹார்மோன், தோற்றம், தோல், முடி எல்லாமே ஆணுக்கு வேற பெண்ணுக்கு வேற. அது மாற்றவே முடியாது. இன்னைக்கு எல்லா கலாச்சாரத்திலையும் அப்படிதான் இருந்திருக்கு. உலகம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்ணு ஜாதியே சொன்னா இது பெண் ஜாதி, அது ஆண் ஜாதி தான். அதுக்கு வித்தியாசமே இல்லை. அது என்னைக்குமே ஒன்னா ஒரே மாதிரி அந்த திங்கிங் வரவே வராது. ஆண்டவர் அப்படி படைக்கவே இல்லை. மத்ததெல்லாம் ஒன்னா இருக்கலாம், சாமர்த்தியம் இருக்கலாம். வேதத்துல ஆளுமையுடைய தெபோரால் எல்லாம் வேதம் காமிச்சிருக்கு. பயங்கரமா வீரமா வாழ்ந்த பெண்கள் இருக்கிறாங்க, ஊழியம் செஞ்ச பெண்கள் இருக்கிறாங்க, தைரியமா இருந்த பெண்கள் இருக்கிறாங்க. வேதம் அதையும் என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கு. அதே வேதம் தான் சொல்லுது, உன் கணவருக்கு நீ கீழ்ப்படி. தலை அவரு, அதுக்குன்னு நான் தான் தலை, நீ அடிமைன்னு சொல்ல முடியாது. இன்னொரு உண்மையும் தகப்பன் புரிஞ்சுக்கணும், கழுத்து மனைவி தான். நீ தலையா தான் இருப்ப, ஆனா உன்னை திசை திருப்புறது யார் தான்? கழுத்து பெண்கள் தான். அது அதிகாரத்துல வரக்கூடாது, அன்புல வரணும். நான் சொல்றதெல்லாம் வீட்டுக்காரர் கேட்கணுமா? என்ன தலைவீடானாலும் எந்த வீட்டுக்காரும் கேட்க மாட்டாரு. ஆனா சொல்ற விதத்துல சொல்லி புரிய வச்சு நாம செய்ய வேண்டியதை செய்யலாம். அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன், நீ தான் தலை. ஆண்டவர் நியமிச்சது சபையோட ஆண்டவரோட ஒப்பிடுறதுனால நீ தலையா இருக்கிறதுல எனக்கு எந்த வித இரண்டாம் பட்ச கருத்தும் இல்லை என்பதுல எல்லாரும் அவங்கள விட நிறைய சம்பாதிச்சாலும், கணவரை விட அறிவாளிகளா இருந்தா கூட அவர் தான் தலை. உன்னை விட நான் தலை அப்படிங்கிற கணம், தலை கணம் நமக்கு வந்துடக்கூடாது. கழுத்து அவங்க தான். இது ரெண்டுமே பேலன்ஸா கொண்டு போறதான்